ஹாய் சுட்டீஸ், உங்களை யாராவது கேலி பண்ணால் என்ன பண்ணுவீங்க? என்னது அழுவீங்களா? என்ன நீங்களும் கேலி பண்ணுவீங்களா? ஆனால் பைபிளில் ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்கள நிறைய பேர் பரியாசம் பண்ணாங்க. அப்போ அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் தேசத்தில் சவுல்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. அந்த அண்ணன் ஆசையாக வளர்த்த கழுதை காணாமல் போச்சு. நீங்கள் ஆசையாக வளர்த்த நாய்க்குட்டி பூனைக்குட்டி காணாமல் போனால் சும்மா இருப்பீங்களா? தேடுவீங்கள? அதே மாதிரி தான் சவுல் அண்ணனும் வேலைக்காரனும் கழுதையை தேடி போனாங்க. அப்போது சாமுவேல்ன்ற தீர்க்கதரிசியை சந்தித்தாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசி. கர்த்தர் அவர்கிட்ட பேசுவார். சவுல் தான் ராஜாவாக போகிறாருன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. அதனால் சாமுவேலும் சவுலை கூப்பிட்டு, நீ தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக போற சொல்லி ஆசீர்வதித்து அனுப்புனாரு. அவனும் சவுலும் வீட்டுக்கு போயிட்டான். அப்புறம் சாமுவேல் எல்லா மக்களையும் வர சொன்னார். நீங்கள் எல்லாரும் எனக்கு ராஜா வேணும், எங்களுக்கு ராஜா வேணும்னு அடம் பண்ணீங்கல்ல, இதோ இன்று தேவன் உங்களுக்கு ஒரு ராஜாவை தரப்போகிறாரு. சீட்டு குலுக்கி போட்டு யார் அந்த ராஜான்னு பார்க்கலாமா அப்படின்னு சாமுவேல் சொன்னார். அதே போல் சீட்டு குலுக்கி போட்டாங்களா? அதில் யார் பேர் வந்துச்சு தெரியுமா? கரெக்ட், சீட்டில் சவுல்னு எழுதி இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். சவுல் எங்கே, சவுல் எங்கே எல்லாரும் தேடி பார்த்தாங்க, கிடைக்கவே இல்லை. ஆனால் அவன் இந்த பொருளெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்கள்ல, தளவாடம், அங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான்னு சாமுவேல் தீர்க்கதரிசி கரெக்டாக சொல்லிட்டாரு. எல்லாரும் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த சவுலை கூட்டிக்கிட்டு வந்தாங்க. சவுல் அண்ணா நல்லா அழகாக ஹைட்டாக இருப்பார். எல்லாரும் சவுலை வாழ்த்தி அவன் தலைமையில கிரீடெல்லாம் வச்சு மாலையெல்லாம் போட்டு சந்தோஷமாக ராஜாவானதை கொண்டாடினாங்க. சவுல் ராஜாவானதால் அவனுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களை கூட கிளாஸில் லீடர் ஆக்கிட்டா ஹாப்பியாக இருக்கும்ல. ஆனால் சவுலை பிடிக்காத சில பேட் ஃப்ரெண்ட்ஸு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு சவுல் ராஜாவை கிண்டல் பண்ணாங்க. ஒற்றை குச்சி போல் இருக்க, நீ போய் ராஜாவா? பயந்தாங்கொல்லி மாதிரி போய் ஒளிஞ்சிக்கிட்ட, நீ போய் ராஜாவா? ஒன்றெல்லாம் நாங்கள் ராஜாவை ஏற்றுக்க மாட்டோம், நீ எல்லாம் ராஜாவும் கிடையாது ஒன்றும் கிடையாது, ராஜா பூஜா அப்படின்னு பரியாசம் பண்ணி சிரித்தாங்க. ஆனால் அந்த சவுல் அண்ணன் என்ன செஞ்சார் தெரியுமா? கேலி பண்ணுறவங்கள பார்த்து கண்டுக்கவே இல்லை. ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வாட்டம் வீட்டுக்கு போயிட்டார். கர்த்தர் தான் என்ன ராஜாவாக செலக்ட் பண்ணியிருக்கார்ல, அது போதும் அப்படின்ட்டு சவுல் ராஜா சந்தோஷமாக வீட்டுக்கு போனாங்க. நம்ம ஏசப்பா கூட சிலுவையில் தொங்கி கொண்டிருந்த போது, கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது நம்ம ஏசப்பா பார்த்து நிறைய பேர் கேலி பண்ணாங்க, சிரித்தாங்க. ஆனால் ஏசப்பா கோவப்படவும் இல்லை, அழவும் இல்லை. ஆனால் அவர் ப்ரேயர் பண்ணார். நீங்கள் கூட உங்களை யாராவது கிண்டல் பண்ணாங்கன்னா அவங்க முன்னாடி அழவும் கூடாது, கோவப்படவும் கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஐ டோன்ட் கேர் அப்படின்னு போய்கிட்டே இருக்கணும். சரிதா? இன்றைய மனப்பாட வசனம் எபேசியர் 5:4. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். சரியா சுட்டீஸ்? நாம் கூட மற்றவங்களை டீஸ் பண்ணக்கூடவே கூடாது. மற்றவங்களை கேலி பண்ணி அவங்கள மனசை கஷ்டப்படுத்த கூடாது. ஓகேவா?